முதல்ல உன்னைய பத்தி நான் சொல்லிக்கிறேன். இல்ல நான் பேசுறேன். இல்ல நான் பேசிக்கிறேன். இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன். அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்னைக்கு இவர் ஆஸ்கர் அவளுக்கான படங்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்றியா கெட்டதுன்னு ஃபீல் பண்றியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சான். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரே ஊருக்காரங்க. ஆனா இவர் சினிமாவில் வந்து பாரதிதாசார் யூனிட்ல உள்ள இருந்தாரு. நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியில இருந்து பாக்குறாரு. அங்க வெளியில இருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போகும். ஆனா இந்த குரல் வித்தியாசமா இருக்க அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக், அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையா ஒருத்தர் பேசியிருந்தாரு அப்படின்னு. ஆனா நான் படம் பண்ணும்போது அவரை பத்தி விசாரிக்கும் போது அப்பதான் சொல்றாங்க, அவர் இளவரசுப்பா, நம்ம மலைச்சாமி ஐயா இல்ல, அவர் பையன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னா அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேரக்டர் இல்லைன்னா பெரிய கேரக்டர். ஆமா ஆமா பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், இன்னும் திறக்கவே இல்லையே. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டர்ல இளவரசன், விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம். இவரோட என்ன பாரதி ஐயா, சச்சிதானந்த பாரதி, சச்சிதானந்த பாரதி, இவர் ஆட்டோகிராஃப்ல வந்து ஒரு ஏஜ்டி கேரக்டர் பண்ணிருப்போம். இவரோட ஏஜ்டி கேரக்டர் நான் போகும்போது குதிரை வண்டியில இருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவாரு, அப்புறம் பெஞ்சமின் போடுவாரு. அந்த சீனுக்கு நடிச்சது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர். அவர் கம்யூனிஸ்டுக்காரு, எங்க தும்பப்பட்டிக்காரு. அவரை ஒரு இடத்துல பார்த்தேன். ஆனா இவர் இளவரசன மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூம்ல காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லெங்க் மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு, அந்த ஏஜ்டி கேரக்டர்ல ஒரிஜினலாவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம். அந்த ஏஜ்ல அவர் பேசியிருப்பாரு. ஸோ அந்த படத்துக்காக மெனக்கெட்டதுல எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை. இன்னைக்கு வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஏ முழுசா பண்ணிடும். அன்னைக்கு நாங்கெல்லாம் கோபிகாவை வந்து விடிய காலில் 4 மணிக்கு கூட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக 4 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல்லு விளக்காத, வாயில் தண்ணி குடிக்காத, அப்படியே கீழே வா, கார் ரெடியா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் திருட்டி அங்கே ஸ்டுடியோல கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு கரகரப்பு வேணும், பிசுறு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதிவு பண்ணும்போது அண்ணனோட ஒர்க் வந்து ரொம்ப அவ்வளவு அழகா துல்லியமா இருக்கும். அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. நீங்க வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு முரளியண்ணா, பரத்வாஜ் சார், சபேஷ் முரளியண்ணான்னு சொல்லி படம் நாக்கு தான் முதல் முறையா முரளியண்ணான்னு சொல்லுது. சாரி ஃபார் இட்னா, சாரி ஃபார் இட். உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் இப்படிலாம் இருக்கணும்ன்றதுக்கு நீங்கள் தேவாண்ண, சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம அதுக்கான மேடைகள் கிடைக்கல. இன்னைக்கு இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுறது ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேன்னு. ரொம்ப நன்றிண்ணு, ரொம்ப நன்றிண்ணு. பரத்வாஜ் சார், விஜய் மில்டன் கேமராமேன், மணிராஜ், தம்பி அமீர், திருமதி ஸ்னேகா, எல்லாருக்கும் தம்பி ஜெயதீஷ் சார், உமாபதி, பாண்டி ஐயா, பாண்டியராஜ் சார், ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகன் ஐயா அப்புறம் கடைசியா சொல்லிடுறேன். அவர் பல படங்கள்ல பிளாஷ்பேக்கில் வருவார். 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்பாவது போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பத்தி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடா இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்ப பிளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்ட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்ப காலம் நம்மளை கொண்டாது எங்கே விட்டுச்சுன்னா, ஆரம்பிச்சா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடிதான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவாரு, ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்ப எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில தேவாங்கரை ஸ்கூல்ல தான் ஷூட்டிங். எனக்கு ஞாபகத்துக்கு சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன் 2 பேர் வந்து இத்தனாம் தேதி கிளம்பி வந்துருங்கன்னாங்க. இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். காலையில வந்து எனக்கு ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிளா இருக்கியாடா, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர். அதுல ஒரு போலீஸ்காரன் கேட்டுட்டா பெய்காமன்னு, ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டு கமலோட ஓகேன்ட்டாரு, நீ வந்துருனாரு. சரின்னு போனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய்
கமலஹாசன் படத்துல கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாம வண்டி ஏறா ஏதாவது போய் சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்கல. கொஞ்சம் கூட சபலம் இல்லாம சிவாஜி போன் பண்ணி இல்ல சேரன் ஒத்துக்க மாட்டேன், மற்ற பேசவும் இல்ல, நமஸ்காரம் சேரன் கேட்கவும் இல்ல, சாம்பசிட்டு சொல்லவும் இல்ல, கன்ஃபார்ம்ல அவங்களால நடிக்க முடியாதுன்னு சொல்லி சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்னைக்கு நான் வாத்தியார் வந்து கிளாஸ்ல அந்த புள்ளைய அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு இப்படி வந்து மலையில நனையணும், தண்ணி நீட்டணும், அதை எடுக்கணும். அங்க வந்து சைக்கிள்ல வந்து எங்க ஊர்ல எல்லாம் நாங்க ராணு சேரணும், நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிள்ல இந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதுலதான் பைக்கெடு செஞ்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர் எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க சினிமாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்ட வார்த்தை. தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையா நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்து. சின்னாலப்பட்டி ஊர்ல எப்பவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊரு. சாம்பசிவம் யாரையோ பிச்சை எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டர் கொண்டாந்து கொடுத்து அவர் ஒன்மோர்னா ஒரு லாரி டேங்கர் தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது. அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும் போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டா எங்க ஊர்ல நாங்க படிச்ச அந்த ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து நாங்க எங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போ என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்ட்ல போறேன் நான். ஞாபகம் வருதுன்னு பூரா போனா 7 பேர்ல 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி நான் பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா அப்படின்ட்டு எல்லாரும் நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான். இப்ப என்னடா இது, இதுக்கு நடுவுல அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து, சார் நீங்க எங்க அக்காவோட கிளாஸ்மேட் ஆனா, நீ எந்த அக்கா, இந்த வா உங்களை தான் தேடி நேரம் வீட்டுக்கு போயிட்டேன். போனா இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்கு, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்க. நான் போய் நின்னா டிக்குன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்சுட்டா ஒன்னும் கிரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துருவாரு ஆபீசர் வாத்தியார்கிட்ட, வீட்டுக்கு போயிடும். அதனால அந்த சோழலாம் கிடையாது. டிக்குன்னு கையெல்லாம் ஆடுது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு நல்லா பேசணும்னு அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர் வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளவு லவ் பண்ண எவ்வளவு சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு கிரஷ்னு ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு கதை பேசலாம். அது என்ன அப்படியே இருக்கு பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்காக ஏன் பிளாஷ்பேக்கை சொல்றேன். அதுல ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்கிறார். நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஐயா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும்? யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். இப்ப அவன் பெரிய சோசியர். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்ல வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும், இப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ். நாங்க இந்த படத்தை எடுத்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருச்சு. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகல. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜின் செண்பகமூர்த்தி, மவுண்ட் ரோட்ல உம்மடியாசு பங்காட்டு பக்கத்துல கமால்னு ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு 17 லட்சம் ரூபாய் டெபிசிட்ல இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் பொள்ளாச்சியில விஸ்வத்துளசின்னு மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடிச்ச படம் ஷூட்டிங்ல இருக்கேன். காலையில நான் கிளம்பி போறேன். பொள்ளாச்சியில சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலையில நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஆர்வத்துல பாக்குறேன், ஒரு 25 பேர் தான் நிக்கிறாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இதனுடைய பின்புலம் என்னன்னா, இவங்க வீட்டு சொத்துல ஏன் சொத்தை வித்தாலும் வாங்கிருக்கிற கடனை கட்ட முடியாது. இது எப்படிடா தேரும். சரி போயிட்டு எனக்கு திருப்பி எனக்கு 2 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து இன்னைக்கு பார்க்கலாம்னா 5:30 மணிக்கு திடுதுப்புன்னு ஒரு கூட்டம் கூடிருச்சு. ஆச்சரியமா இருக்கு, இந்த படத்துக்கு தானா, இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோல எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்த நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பாக்குறதுல அதுல இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்துல அனுபவிச்சனாலதான் அது அத்தனையுமா இருந்தது. இதுல ஒரு டெக்னீஷியனா எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா படமாக்குனது வந்து கோபியாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தே வந்து தண்ணியில தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடிச்சாலும் நிக்காது. ஆனா அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ள போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனா தான் அந்த பொசிஷன் அந்த போர்ஷனோட கேமராமேன் ஒர்க் பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ராடியா ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்துல வந்து நீங்க அந்த குட்டநாடுக்குள்ளார தியேட்டர்ல இருக்க மாட்டீங்க, போட்ல உட்கார்ந்துருப்பீங்க. அந்த வாழ்க்கையை நீங்க ரசிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பாக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இப்ப 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசுல அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீடைல்டு பிளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா அமையும் நினைக்கிறேன். இந்த படத்துல வேற யாராவது பேர் சொல்லாம என் கூட வேலை செஞ்சவங்க, பெஞ்சமின்
ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பெஞ்சமின். எங்க பிளாக் பாண்டி ஆளக்கணும் தம்பி, எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் உயிரோட எல்லாம், நம்ம உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனையா தெரியுது. பல பேர், பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. நிகழ்முருகன் சார், ரொம்ப நன்றி சார்.